கடந்த ஒரு சில பதிவாவே இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை தான் பாக்குறோம். ஆனா தொடக்க புள்ளி அப்படிங்கிறது, தொடக்க செய்தி அப்படிங்கிறது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை தான் பிள்ளையார் சொல்லியா நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னத்தையாச்சும் சொல்லிட்டே இருக்கிறாரு இவர் அப்படிங்கிறது போல இருக்கு. அதுவும் அதிரி புதிரி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிடுறாரு இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பவும் அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பைடன் அவர்களாவது பாத்தீங்கன்னா இறுதி அவரோட டைம்ல பிரசிடென்ட் பீரியட்ல கடைசி காலங்கள்ல தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 மாசம் தான் ஆச்சு, இதுக்குள்ளேயேவா அப்படிங்கிற போல சந்தேகங்கள் பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. எதே எப்படியும் நம்ம அவர் சொல்லக்கூடிய எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஈரான் இருக்கிறாங்கல்ல, டோட்டலா டிஃபென்ஸ்லெஸ்ங்க. ஏர் டிஃபென்ஸே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அடுத்த வாரம் இதை விட பெருசா இருக்கும். இந்த வாரம்ல லெஸ்ஸா தான் இருக்கு, அடுத்த வாரம் இன்னும் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து சொல்றது இவரே இறங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான தோரணைகள்ல இவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா நாங்க இதை செய்யல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறது மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னதான் யோசிக்கிறாரு, ஒரு வேலை பண்ண டெம்ப்ட் பண்றாரா, ஈரான் நாங்க தான் அடிக்கிறோம் தெரியலையா இன்னும் அப்படிங்கிறது போல சொல்லி ஈரான் அடிக்க வைக்கிறதுக்காக டெம்ப்ட் பண்றாரா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வருது. அது மட்டும் இல்லாம ஈரான் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டாங்களாமா. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஒயிட் ஹவுஸ்க்கு வேணா வாங்கல அப்படிங்கிறது போல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்களாமே ஈரான. ஆனா ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது போல ப்ரெஷர்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஈரானோட வரலாறு தெரிஞ்சவங்களாம் இது போல செய்ய மாட்டாங்க. அதாவது அவரு பாஷை, ஈரானோட மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் இது போல செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற போல அவர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சரண்டர் ஆக மாட்டோம் அப்படிங்கிற போல தெளிவா சொல்லிட்டார். அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் என்ன வேணா சொல்லலாம், பட் ஆனா ஈரான் தரப்பு தெளிவா இருக்கிறாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் பணிஞ்சு செல்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை இப்போதைக்கு ஈரானுக்கு இல்ல. சோ சண்டை தான் அப்படிங்கோல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குட் லக் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஸோ ஈரான் அடிக்கிறதுக்கு தயாராயிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஈரானை போட்டு பொழந்தெடுக்கிறாங்க. சாயங்காலத்துக்கு மேல ஈரான் இஸ்ரேலை போட்டு பொழந்தெடுக்கிறாங்க. இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நைட் மக்கள் தூங்குவாங்க. ஸோ பெருமளவுல நடமாட்டங்கள்லாம் இருக்காது. இதனால நைட்டு டைம்ல அட்டாக் பண்ணும்போது சிவிலியனோட உயிரிழப்பு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். பகல் நேரத்துல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்போது சிவிலியனோட உயிரிழப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போல காரணங்கள்னால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கூட ரஷ்யா நைட் நேரத்துல தான் அடிப்பாங்க. ஸோ மக்களுக்கு பாத்தீங்கன்னா டைமிங் கிடைக்கும், அவங்க போய் இருந்துக்கிறதுக்கு, சேஃப்டியா இருந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதுலயே நம்மளுக்கு வித்தியாசங்கள் தெரியுது, ஈரான் எப்படி பண்றாங்க, இஸ்ரேல் எப்படி பண்றாங்கன்ட்டு. ஏன்னா இதுக்குன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரான் மேல பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக், அதுவும் கேபிட்டல் தெஹ்ரான் மேல பண்ணிருக்கிறாங்க. இது தெஹ்ரானோட கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கலாம். மேபி அந்த இடத்துலதான் கமேனி அவர்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோ அந்த இடத்துல அவருக்கு ஒன்னும் ஆகல. ஏன்னா அந்த அட்டாக்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் கமேனி அவர்கள் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம், இது மிக பெரும் பேஸா இருக்கலாம், மிசைல் பேஸா இருக்கலாம், அது மேல நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்றோன்னு இஸ்ரேல் தரப்பு கைம் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமான அட்டாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈரானோட கேபிட்டல் முழுவதும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அதுவும் பாத்தீங்கன்னா தெஹ்ரானோட ரெட்சர் சென்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது காயமடைந்த நபர்கள், இது போல இந்த போர் காலகட்டங்கள்ல போர் நடக்கக்கூடிய பகுதிகள்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம துச்சமா மதிச்சு இந்த ரெட்சர் சென்டர்ல இருப்பாங்களே, இந்த ரெட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மேற்கு நாடுகள்லாம். ஸோ அது போல பண்ணா ரெட்சர் சென்டர் இருப்பாங்க, இவங்களும் ஒரே மாதிரி தான். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா போய் அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, அது எதிரியா இருந்தாலும் சரி, நட்பு நாடா இருந்தாலும் சரி, இல்ல தான் நாடா இருந்தாலும் சரி, வீரர்களுக்கு உதவுவாங்க. அங்க காயமடைஞ்சவங்க எல்லாம் இவாக்குவேட் பண்ணிட்டு வருவாங்க. இது போல மிக முக்கியமான விஷயங்களை பாத்தீங்கன்னா இவங்க செய்வாங்க. அந்த பில்டிங்க்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். இதே போல குற்றச்சாட்டுகள் காசாலையும் பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போல ஹெல்ப் பண்ண வரவங்க மேல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இது எப்படியோ இது ஈரான்லயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அது மட்டும் இல்லாம ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பில்டிங் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமளவுல அட்டாக் பண்ணியிருக்கிறதா இஸ்ரேல் தரப்பு கிளைம் பண்றாங்க. அது கூடவே ஈரானோட 5 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மேல நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், அதுவும் இந்த கர்மாஷ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்தது. ஸோ நாங்க அதை அட்டாக் பண்ணிட்டோம், ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ ஈரானுக்குள்ள, அதுவும் கேபிட்டலுக்குள்ள இஸ்ரேலோட ட்ரோன்கள்லாம் சுத்திட்டு இருந்துச்சு.
ஸோ அந்த ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஹெர்மிஸ் ரக ட்ரோன்கள்லாம் சுட்டு வீழ்த்திருக்காங்கன்ற வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட கராச் பகுதியில் இருக்கக்கூடிய பயம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹொசீனாபாத் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு தெஹ்ரானோட வடக்கு பகுதியில. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள்ல இறங்கியிருக்காங்க அந்த மொசாடை வளைச்சு பிடிக்கிறதுக்கு. இதுக்கு அங்க லோக்கல் ட்ரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஈரான்ல. ஸோ எப்படி வந்து ஆப்கானிஸ்தான்ல ட்ரைப்லாம் இருக்காங்களோ அதே போல ஈரான்லயும் இருக்காங்க. அந்த ட்ரைபோட ஒத்துழைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புல வந்து ஆட்சி ஆள முடியும். மிக முக்கியமான சப்போர்ட் வேணும். ஸோ அந்த ட்ரைபெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ்க்கு உதவியா களமிறங்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இமேஜஸ் வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிமுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு அதாவது அவங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் ஆனால் சில நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் போடுறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்லாம் வீடியோ பதிவு போடுறாங்க. நாங்க வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு பல விஷயம் சொல்றாங்க. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைப் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரெஜிம் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஹியூஜ் அட்டாக் நடத்த மேபி அட் எண்ட்ல வேணா பாசிபிலிட்டி அமெரிக்காக்கு இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது எந்த மாதிரி இந்த போர் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் எல்லாமே இருக்கு. எது எப்படியோ மக்களோட ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரெஜிம்க்கு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து செகண்ட் டைம் ஹை ஸ்பீடு சேஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் 2 வீலர்ல ஒரு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி மொசாட் ஏஜென்ட்டை பிடிச்சாங்கன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் எடுத்துட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல அதிகமான வெடிபொருள்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்துருக்காங்க மொசாட் ஏஜென்ட். ஸோ அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுலலாம் மொசாட் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு டார்கெட் பண்ணி கட்டங்கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொசாடை வேட்டையாடும் வேலையில ஈரான் இறங்கி இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷச்செடிகளை புடுங்கக்கூடிய வேலைகளை ஈரான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு இமேஜ் சைடில் லோடா இருக்கும். இது இஸ்ரேலோட ஸ்பைக் ஏடிஜிஎம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட அல்பராஸ் ப்ராவின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க ஈரானோட போலீஸ் தரப்புல இருந்து. ஸோ இது போல ஏடிஜிஎம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு வேளை ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் வருதுன்னா ரிமோட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைலாம் நம்ம இது பலதும் பார்த்திருப்போம். ஸோ இந்த ஏடிஜிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு நீடு இல்லை. தூரத்துல இருந்துட்டு பதுங்கி இருந்து இது போல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி தாழ்வா பறக்கக்கூடிய விமானங்கள் மேல தாக்குதல் பண்றதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் லான்ச்சர்ஸ் எங்கேயாவது இருந்தா அது மேல தாக்குதல் பண்றதுக்கு இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள பல வகையான ட்ரோன்கள் இஸ்ரேல் தரப்பு வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இனிஷியலா இப்போ ஒரு சைட்ல வீடியோ பதிவுலோட இருக்கும். இது B2 ஸ்பிரிட் பாம்பர் நினைச்சாங்க. பட் ஆனா இது RA-01 UAV ஸ்டெல்த் ட்ரோன் இஸ்ரேலோட ட்ரோன் ஈரானுக்குள்ள பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் மோசமா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதாவது ஜூன் 13 ஈரானுக்குள்ள இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜூன் 13 இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 500 நபர்களுக்கும் மேல 585 அப்படின்னு கூட சொல்றாங்க நபர்கள் இறந்திருக்கலாம். அது கூட 1326 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் IAEA இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்டோட சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த பில்டிங் மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அடுத்தது கராச் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் இருந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில டேமேஜ் ஆனதுனால இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் IAEA தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்க தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் சொன்னாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரியும். அது மட்டும் இல்லாம டெலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா விமானங்கள் வந்து ஒமனுக்கு போனதா சொல்லியிருந்தாங்க. ஈரான் தரப்புல இருந்து டெலிகேஷன்ஸ் ஒமனுக்கு போயிருக்கிறதா. ஆனா இப்போ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அக்ராச்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் அப்படி யாரையும் அனுப்பலீங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இஸ்ரேல் ஈரானுக்குள்ள பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதனால சிவிலியனோட உயிரிழப்பு அதிக அளவுல இருக்கு. இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் கொடுக்குற கவுண்ட்ங்கிறது கம்மியா தான் இருக்கு. 100க்கும் குறைவா தான் அவங்க கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டரான ஜிடான் அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது ஈரான் கிட்ட குறைஞ்சது 9 அணுகுண்டுக்கு தேவைப்படக்கூடிய
யுரேனியம் இருக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வாண்டடா இஸ்ரேல்ல சிவிலியனை டார்கெட் பண்ணி இது போல அடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து வந்திருக்குது. இதுல ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு இஸ்ரேல் காசால வந்து பாத்தீங்கன்னா எய்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா, ஃபுட்டு ட்ரக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எய்டு வாங்கிட்டு இருக்கும்போது, உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும்போது விநியோகம் பண்ற இடத்துல இஸ்ரேலோட டேங்க் தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 59 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க, 221 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. டைம் போக போக அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. பயங்கரமா சேதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நடந்திருக்கு. மக்களை ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்குறோம்னு கூப்பிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா எப்படி? இது எந்த லிஸ்ட்ல சேரும் அப்படிங்கிற கேள்விகள், கோபங்கள், ஆத்திரங்கள் பல அனலிஸ்ட்குள்ளேயும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இஸ்ரேல் இதுக்கு என்ன மாதிரியான நியாயங்கள் கொடுக்குறாங்கன்னு. இது ஒரு தடவை இல்லை, தொடர்ந்து இது போல நடந்துட்டு இருக்கு. இது 2வது குற்றச்சாட்டு இது போல நடக்குது. இது அதிக அளவுல உயிர் சேதங்கள் மக்கள் மேல நடத்திக்கிறாங்க. இஸ்ரேல் வேணுக்குனே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல ஸ்பெயினோட ஃபாரின் மினிஸ்டரான ஜோஸ் மேனுவல் அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம இம்மீடியட்டா யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு தடை விதிக்கணும். யாருமே இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடாது. யூரோப்பியன் யூனியன் தான் இஸ்ரேலுக்கு உலகத்திலேயே அதிக அளவுல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரேடிங் பார்ட்னரா இருக்கும். ஸோ நம்ம இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை இம்மீடியட்டா தடை பண்ணணும். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு போகணும். இந்த ஈரானோட வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் அணு என்ரிச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலியமா முடிக்கணும் அப்படிங்கிற அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மிக பெரும் அளவுல எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையும் இந்த பிராந்தியத்துல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இஸ்ரேல் ஈரான் மேல பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானோட டர்ன். ஏன்னா நைட் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த பதிவை ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈரான் தரப்புல இந்த சைடுல ஒரு மிசைல் லோட் ஆயிருக்கும். என்னடா இது அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா? பாக்குறதுக்கு ஒரிஸ்னிக்கோட ஒரு சின்ன வெர்ஷன் மாதிரி தெரியுது இல்லையா? இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிற சொல்றாங்க. அது கொர்மாஷ் 4 அப்படிங்கறதோட சொல்றாங்க. இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2017 டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல இதோட ரேஞ்ச் 1000 இருந்து 2000 கிலோமீட்டர் இருக்கலாம். 1800 கிலோ வெடிமருந்து தூக்கிட்டு போலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இப்ப இந்த மிசைல் பறந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலை நோக்கி. மேபி இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பார்க்கும்போது இம்பாக்ட் ஆயிருந்திருக்கலாம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே ஈரான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லவிவா இருக்கட்டும், ஹைஃபாவா இருக்கட்டும், இந்த பகுதியில இருந்து சிவிலியன்ஸ் எல்லாம் இவாக்குவேட் பண்ணிருங்கன்னு இவாக்குவேஷன் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து பண்ணா ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிக பெரும் அளவுல மிசைல் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்குள்ள மிசைல்களை சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஈரான் அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அமெரிக்கா உள்ள ஸ்டெப்பின் ஆகும்போது அடி கொடூரமா இருக்கும் ஈரான் தரப்பு வந்து அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு போடும்போது எதிரிகளுக்கும் இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெரும் அளவுல வேலை செய்யல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க, நாங்க ஒரு சீனியர் மிலிட்டரி கமாண்டர், ஈரானோட சீனியர் மிலிட்டரி கமாண்டர் அலி ஷாஜ்மான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஆனா அதுக்கான கவுண்டர் கிளைம் ஈரான் கிட்ட இருந்து வருது. எதுவும் ஆகல, அவர் இன்னும் இருக்காரு அப்படிங்கிறதோட. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. பட் ஆனா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஈரான் வந்து 5 மிசைல்களையாவது குறைஞ்சது இஸ்ரேலுக்குள்ள ஏவி விட்டுருக்கலாம். ஜோர்டன் பகுதியில் ஏர்ரைட் சைரன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. இது கூட அமெரிக்காவோட USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டை நோக்கி அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப அடுத்த ஒரு கேரியர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் நோக்கி வருது. ஸோ இந்த பிரச்சனை மிக பெரும் அளவுல வெடிக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல அமெரிக்கா இறங்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனான மரியா ஜரக்கோ அவர்கள் அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, ஈரான் மேல ஏன் குண்டுகளை போடுறீங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, உங்களுக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் பிடிக்கலன்றதுனால நீங்க வந்து அவங்களை அழிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிறது போல நியாயமான கேள்விகள் அவங்க தரப்புல இருந்து வருது. எஸ்கலேஷன் பெருமளவில் ஆகுது. அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா பல நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவா கிளம்புறவங்களாம் அமெரிக்காவை இந்த இடத்துலயே வச்சு முடிச்சு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.